மாறாது தேவரையா பேரு. அகில உலக போற்றுகின்ற நம்ம தலைவர் யாரு? இந்த அகில உலக போற்றுகின்ற தலைவர் யாரு? தெய்வீக திருமகனார் தேவரையா என்றுதான் குரு. காலம் கருதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மாறாது தேவரையா பேரு. காலம் கருதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மாறாது தேவரையா பேரு. அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? தெய்வீக திருமகனார் தேவரையா என்று தானே கூறு. காலம் கதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மாறாது தேவரையா பேரு. முத்து பதித்தவரா முத்தமிழும் கற்றவரா? முத்து பதித்தவரா முத்தமிழும் கற்றவரா? முத்து பதித்தவரா முத்தமிழும் கற்றவரா? முக்குணத்து மாணிக்கமே யாரம்மா தேவர்? முக்குணத்து மாணிக்கமே யாரம்மா? முத்து ராமலிங்க தேவர் புகழ் பாரம்மா. முத்து ராமலிங்க தேவர் புகழ் பாரம்மா. காலம் கதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மறையாது தேவரையா பேரு. பசுமொழில் பிறந்த மகள் அறுபட்டும் தங்க மகள். பசுமொழில் பிறந்த மகள் பாறுபட்டும் தங்க மகள். பசுமொழில் பிறந்த மகள் பாறுபட்டும் தங்க மகள். பாராண்ட பூமியிலே யாரம்மா? இந்த பாராண்ட பூமியிலே யாரம்மா? பசுபால் தேவர் புகழ் என்று தானே கூறம்மா. பசுபால் தேவர் புகழ் என்று தானே கூறம்மா. காலம் கதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மறையாது தேவரையா பேரு. இந்திரனை பெற்றெடுத்த இன்பத்தமிழ் தேவதானே. இந்திரனை ஈண்டெடுத்த இன்பத்தமிழ் தேவரையா. இந்திரனை ஈண்டெடுத்த இன்பத்தமிழ் தேவரையா. எங்கும் புகழ் மணப்பது யாரம்மா? உலகில் எங்கும் புகழ் இருப்பது யாரம்மா? எங்கள் தெய்வீக தேவர் மகள் பாரம்மா. எங்கள் தெய்வீக தேவர் மகள் பாரம்மா. காலம் கதி ஓடுதுவார் காவிரி யாரு? எந்த காலத்திலும் மறையாது தேவரையா பேரு. அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? தெய்வீக திருமகனா தேவர் தானே என்று கூறு. தெய்வீக திருமகனா தேவர் தானே என்று கூறு. ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன். தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழை பாடியதற்காக அஞ்சத்தம்பாள் வழிபட்டாவத்தேவர் மகன் சிவா மற்றும் தூரியம் பூமிநாதன் மாரந்தை கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சேர்ந்து 100 ரூபாய்
கண்டிலான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்திரவேல் தேவர் அவர்கள் நினைவாக அவரது மகன் எம் செந்தில்பாண்டியன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். நன்றி வணக்கம். மொத்தமா சொல்லுங்க டக்கு டக்கு. பொதிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் 50 ரூபாய் அன்பளித்துள்ளார். பூக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தி ராமர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். தெய்வீக திருமகன் தேவரைய பாடலை பாராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என சார்பாக என்னை சார்ந்த கலைஞரின் சார்பாக நன்றி வணக்கம் 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 கல்லோ அப்படியே விட்டு ஓடிட்டே இருக்காது புது பண்ண ஒன்று மாதிரி. இளஞ்சம்பர் முத்துராமலிங்கம் அவர்கள் பெட்டிக்காரருக்கு 200 ரூபாய் அன்பளித்துள்ளார். தெய்வீக திருமகன் தேவரைய பாடலை பாராட்டி அன்பளித்து ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கட்டும் வாமா. பிடிக்க முடியாது. அது போதும்ப்பா, உள்ளதை வச்சு நல்லது பண்ணால் போதும், நம்மளுக்கு பெருசாலாம் வேண்டாம். நான் அதை எதிர்பார்க்கல. ஆமாம், இன்னைக்கு எங்கே போகிறாங்க? கண்டிப்பாக காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளும் ஐயாவை பற்றி ஒரு பாடல் பாடிட்டு நம்ம ஆளுகளை கூப்பிட வேண்டியதான். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன்னை வருத்த கூலிதனும் தேவர் தேவர் என்று பாடுவோம், அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். தேவர் என்று பாடுவோம், அவர் திருப்புகழை என்னாலும் போற்றுவோம். தேவர் தேவர் என்று பாடுவோம், அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். எங்கள் இதயமாக அன்பின் வடிவமாக தேவர் இதயமாக அன்பின் வடிவமாக அவர் புகழ் பாட வேண்டும் என்று வணங்குவோம். அவர் திருப்புகழை நாமும் தினம் பாடுவோம். தங்கம் யாரம்மா எங்கள் முத்துராமலிங்க தேவர் பாரம்மா. இந்த முக்குளத்தில் பிறந்த சிங்கம் தானமா முத்துராமலிங்க தேவர் தானமா. அவர் புகழ் பாடவே நாளை புகழ் பேசவே, அவர் புகழ் பாடவே அவர் புகழ் பேசவே நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடலாம். பாடுவோம் திருப்புகழை நாமும் பாடுவோம். தேவரையா போற்றினார், அவர் இந்த தெய்வம் கொள்கை தெய்வம் ஏற்றினார். எங்கள் இதய தெய்வம் தேவரையா போற்றினார், அவர் ஏற்ற வாழ கொள்கை தெய்வம் ஏற்றினார். மக்கள் புகழ் பாடவே தேவர் புகழ் பேசவே, அவர் புகழ் போக்கவே அவர் புகழ் பேசவே நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். தெய்வம் என்று வணங்குவோம், பாடுவோம் தேவர் புகழ் என்னாலும் போற்றுவோம். எஸ்பி கோட்டை எம் காளிமுத்து சிஆர்பிஎஃப் அவர்கள்
தங்கை ராதாச்செல்வி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். கண்டிலான் ஊரைச் சேர்ந்த ஆறுமுகமன்னன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி, தேவரையா பாடலை பாராட்டி அன்பளிப்பத்தில் அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா பாடல் பாடினா மட்டும் பத்துமா? நம்மள எதுக்கு வந்திருக்கோம்? காதல் பண்ண தானே வந்திருக்கோம். ஆமா, முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் கல்லில் திருமணம், எல்லாரும் செஞ்சு மொய் எழுதிட்டு போகணும். எனக்கும் கல்யாணம் 45வது கல்யாணம், அப்படித்தான் சொல்லுவேன். பிடிக்குமா வாங்க முதல்ல. எப்படி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிந்தாலும் உருவம் அழியாதே, உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் சவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுவது கண்ணில் புரியுமா? உலகே அழிந்தாலும் உருவம் அழியாதே, உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் சவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் தெரியுமா? கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? கேட்கப்பட்டு நான் கிடைத்தேனே, கேட்டுக்கொள்ளே கேட்டு நான் சொலித்தேனே. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முன்னே போட்டு தேக்கும் மரம் கேகம் தொட்டு தேடி வந்து தாழம் தட்டு எழுந்தாலும் மாறாதையா. உள்நாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுவது கண்ணில் தெரியுமா? காஞ்சி பட்டு ஒன்று நான் கொடுத்தேனே, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி தந்து கோழி எண்ணெய் அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்று என்று என் கண்ணில் நீதானம்மா. உள்நாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியே. நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிந்தாலும் உருவம் அறியாதே, உயிரே பிரிந்தாலும் உறவேது பிரியாதே. உள்நாமல் உறங்காமல் உன்னால் தவிக்க சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா? வரா சொப்பன சுந்தரி ஆட்டி அழைச்ச வஞ்சாறு குடியை எடுத்தவ. அடடடடடா. ஏங்க அப்பா, இங்க வந்தவனதான் இன்பமே இருக்கு. எப்படி? அப்பா 4 சவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு, இப்பதான் காட்டுல திறந்துகிட்டு விட்டுருக்காரு. திறந்துகிட்டு எதுல விட்டாரு? வாயில. சுதந்திர பறவைகளாம் விட்டுருக்காரியா? இங்க வந்த உடனே சும்மா இருக்கலாமா? ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணும் சேராட்ட பிள்ளை பிறக்காது, இன்பம் கிடைக்காது. வந்திருக்கிற நடிகர் பூரா தெய்வீக திருமகனை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். மிக்க மிக்க நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாமளும் ஒரு தடவை தெய்வீக திருமகனை வணங்குவோமா? வண்ணமயில் ஆடி வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல தேவரையா கண்டிலானில் வந்துதித்த தங்க நிறம்
தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் கண்டிலானில் வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் இந்திராணியின் தடுத்த இளவரசர் தேவர் மகான் இந்திராணியின் தடுத்த இளவரசர் தேவர் மகான் இதயத்திலே தெய்வமாக கூட்டி வைத்து வணங்குகிறோம் கண்டிலானில் தேவரையாவை நம் இல்லத்தோறு வணங்குகிறோம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் திருநீரணிந்திருப்பார் திருமுருகன் போலிருப்பார் திருநீரணிந்திருப்பார் திருமுருகன் போலிருப்பார் தேவர் மகான் பேச்சை கேட்க கோடிச்சனம் கூடிவிடும் இங்கே அழுத பிள்ளை அமர்ந்து விடும் திருவுருவம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் கண்டிலானில் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் வங்கச்சிக்கனே தாச்சிக்கு தோழராக இருந்தவரா இருந்தவரா வாய்ப்பூட்டு சட்டத்தையே தகத்தெறிந்த சிங்கமையா அவர்தான் உக்கிர பாண்டியர் பெற்றெடுத்த தங்கமையா தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தெய்வ திருமான் தேவர் பாடல் பாடியதற்காக கண்டிலான் முருவேல் தேவர் அவர்கள் சண்முகராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வைத்துள்ளார். பூக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி முருகன் அவர்கள் ஐயா பாடல் பாடியதற்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். கண்டிலாலைச் சேர்ந்த எனது அன்பு அப்பா அவர்களுக்கும் பூக்குளத்தைச் சேர்ந்த பழனிவேல் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு 2 அமைஞ்சிருக்கு. ஆமா 1க்கு 2 ஏன்னா 1 எடுத்தா 1 இலவசம்னு சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி அவளை பார்த்தீங்கன்னா அழகு சுந்தரி சொப்பன சுந்தரி அடியே அவளை இவளை வந்து கடி எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு கடைகளுக்கெல்லாம் போனா அடியே சப்ன சுந்தரி என் கண்ணே என் கத்தி கரும்பே என் கருவாட்டி எலும்பே என்ன முதலிரவுல இருந்து எந்திரிச்சு ஓடியாந்துட்டியா? முதலிரவு இல்ல மாமா. ஆமா வேற ஒருத்தவங்க போயிட்டு வந்தேன். சரி எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? ஆமா உங்ககிட்ட வந்தா நீ எனக்கு சித்தில வேணும். சித்திதேன். சின்னமாவா? ஆமா. இல்ல சின்னமா இல்ல எனக்கு நீ ஸ்டெப்னி. ஸ்டெப்னியா? ஆமா. அப்ப எவன் பொண்டாட்டி டேலே தூமிய குடிக்க நான் உனக்கு உண்மையா இருக்கேன் எனக்கு உண்மையா இருக்கணும். தூமிய குடிக்கியா? என்னடா தைரியம் உனக்கு? டேய் இங்க ஒரு அட உடன்ல பேசாதீங்க. உங்களுக்கு மரியாதை எல்லாம் தூக்கி போட்டு ஆச்சே விடுவேன். அப்புறம் என்னை பத்தி உனக்கு தெரியல. இல்ல மாமா உன் பேண்டுக்குள்ள என்ன கிடக்கு என் பாவடைக்குள்ள அதுதான் கிடக்கு. இருக்கட்டும். 2 பேரும் கிட்டிதான் அடிச்சுக்கணும். சரி நம்ம 2 பேரும் அதுக்குள்ள இருக்கட்டும். நம்ம 2 பேரும் காட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய ஆளை கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? உங்க அக்கா
பண்ணிவிட்டேன் என்ன வாக்கு? நான் வரலன்னா இன்னொரு பொம்பளை கரெக்ட் பண்ணிவிட்டியல்ல என்ன செய்யறது? ஒரு லட்சம் இதுதானா சமூராசா? உனக்கு கடைக்கு போற ஒரு சேலை இல்ல எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். அதே மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். அதே மாதிரி ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். 2 ஆம்பிளிபார் வாங்கினா 2 யூனிட் இலவசம். ஓசில கொடுப்பாங்க. ஆமா, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதே மாதிரி ராதா செல்வி எடுத்தா இவ எனக்கு இலவசம். கண்ட்ரோல் இல்லாம பிடிக்க கூடாது, சரியா? அவள் என்ன பொம்பளை நினைச்சியா பூலாந்தேவி நினைச்சியா? இல்ல, பூலாந்தேவி மக ஓலாந்தேவி. என்னோட ஆளு வாட்ட சாட்டமா இருக்க பத்தியா? அப்ப முகத்தை பார்த்தா எவ்வளவு லட்சணமா. ஆமா, அழகு சுந்தரி. உன் பேர் என்னடி? பேர் என்னடி சொல்லுடி. என் பேரா மாமா? என் பேரு காட்டம்மா. என்னம்மா? காட்டம்மா. காட்டம்மா. ஆமா, காட்டுக்கு வந்தா காட்டம்மா, வீட்ல இருந்தா வீட்டம்மா, நாட்டுக்கு போயிட்டா நாட்டம்மா. ஆமாங்க. ஆமா, எங்க 2 பேத்துல யாரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்க 2 பேத்தையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா. அக்கா எடுத்தா தங்கச்சி இலவசம். என்னடி இதான் ஜாக்குன்னு கட்டி பிடிக்கிறீங்க? பொம்பளைக்கு பொம்பளை செய்யலாம். சரி, ஒரு மாசம் மிச்சம் இல்ல. சொல்லுங்க, இருக்கட்டும். அப்பா காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காதுல்ல? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 3 பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். மாமா 3 பேர் பண்ண முடியாது, 2 பேர் யாராவது தான் காதல் பண்ணணும். ஒண்ணு என்னைய பண்ணுங்க, இல்ல இவள பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு எனக்கு விரிசல் உண்டாகும். நான் என்ன செய்ய வேணும்? விரிசல் எல்லாம் உண்டாக கூடாது. ஏன்னா மழை தண்ணி இல்லாட்டதான் விரிசல் உண்டாகும். ஆமா, மழை பெஞ்சா விரிசல் எல்லாம் உண்டாகாது. நீ இருக்கிற நேரம் என்னைய நீ இருக்கிற நேரம் இவள மதன் ராஜிட்ட தள்ளிடுவோம். ஆமா, நீ இல்லாத நேரம் நான் தள்ளிடுறேன். இப்போ உங்க அண்ணன் தம்பி இருக்கறாங்க, நீங்க இருக்கிற நேரம் உங்கள நான், நீங்க இல்லாத நேரம் உங்க அண்ணனை தூக்கி போட்டு சனி மூலையில வச்சு குமுறிடுவேன். தூக்கி போட்டு நான் மிதிச்சா என்னன்னு கேக்குறேன். என்ன கேன்மா? ஒரு கல்யாணம் முடிச்சு போறோம். கல்யாணம் முடிச்சு போகும்போது வீட்ல நீ ஒண்ணே இருக்க, இவ கொழுந்தியா மாதிரி. ஆமா, ஏன் கொழுந்தியான்னு வச்சாங்க? ஏன் கொழுந்தியான்னு வச்சாங்க? அவ தீயா இருக்கிறதுனால. அதனால கொழுந்தியா. கொழுந்த நார்னு எதுக்கு வச்சாங்க? கொழுந்த நார்ந்து எதுக்கு வச்சாங்க? அவன் என்னைக்கு ஒருத்தர் வாங்கப்படுறானோ அவனை நாரா ஆக்கிடுவாங்க. அதனால கொழுந்தனாரு. ஆமாங்க, அதனால இப்படி எல்லாம் இருக்கு. இவளை பார்த்தோன்னே என் மனசு ஒரு இடத்துல கிடக்குது. எங்களுக்கு தான் கிடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு படக்கு ஆடுது. உங்களுக்கு மட்டுமா ஆடுது? இந்த இவளுக்கு தான் சேர்ந்து ஆடுது. ஆடுறத கொஞ்ச நேரம் அடக்கி வைங்களே. நான் தான் சொன்னேன்லடி, கயத்தை போட்டு கட்டிட்டு வந்து என்னைக்கு கீழே விழுக போகுதோ நாய் தூக்க போகுது. ஆமா, வளர்த்து விடுங்க ஏதாவது. நான் என்ன செய்றேன், இத கூட தங்கப்பாண்டிட்ட தட்டி இல்லாம பாக்குறேன். வேண்டாம். ஏப்பா உனக்கு வேணுமாப்பா? ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாரு. வேணுமா? கலவாணிப்பேல உன்னை கொண்டே விடுவேன். எந்த ஆம்பளை பொம்பளை வேணாம்னு சொன்னாங்க? ஆமா, ஒரிஜினல் தாங்க இது. இது டூப்ளிகேட்டுங்க. எது டூப்ளிகேட்? டூப்ளிகேட் பண்ண ஆதார் கார்டு ஒரிஜினல். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் இவ. அப்படியா? எதுக்கு என்ன மசத்துக்குன்னு கேக்குற? ஏண்டி? இல்ல இங்க எனக்கு எவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு எது இல்லன்னு வருத்தமா? எது இல்லையா? நான் வயசு பொண்ணு நம்பி போதடி. கை முன்னாடி கடன் சொல்றாரு சமூராஜா. நீ போலன்னு பாக்குறியா? 10 பைசா டீ வாங்கி கொடுக்க மாட்டாப்ல. 10 பைசா வாங்கி எனக்கு இது பண்ணா போதும். இந்த ஆளை நம்புறது வேஸ்ட் தான். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு நெஞ்சில ஏறி கிடக்கு. நெஞ்சில ஏறணும்ல. ஏண்டி காலையில இந்த 2000 சம்பளத்தை வாங்கி காலையில 8 லோன் காரங்க கொடுக்கறதுக்குள்ள என் குண்டி இந்த தண்டி வெதர் வீங்கிக்குது. இல்ல இனிமே வர வர உனக்கு வளந்துரும். இல்ல சண்முகராஜ மாமா, ஒரு நாடகத்துல எந்த வேஷம் போட சொன்னாலும் போட்டலாம். இன்னைக்கு சொல்றேன் கேளு. லோன் காரனை பார்த்து ஏமாற கூடாது. சரி, காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவங்கள மை வச்சது மாதிரி நம்மள மசக்குவாங்க. நான் தர்ற சம்பளத்தை நீ என்ன செய்யணும்? அடியில உள்ள உண்டியல்ல போட்டு வச்சுக்க. உண்டியல்ல வீட்ல வச்சு உன் லட்சணம் தெரியுமா? அடியில் உள்ள உண்டியல பூரா பாத்துக்கிட்டே உன் கண்ணு அரக்கண்ணா கிடக்கு. அடுக்கு பானை இருக்கும்ல, நம்ம உண்டியல என்ன வேணும் உனக்கு? சரி, கண்ட்ரோலா இருங்க 2 பேரும். அதனால இந்த இடத்துல பாக்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த கூண்டுக்குள்ள உன்னை வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்படிதான் இந்த வந்துட்டாருல. ஏங்க எங்க பெட்டிக்கார பாக்கையில உங்க பழைய பொண்டாட்டி மாதிரி இருக்கா? பழைய பொண்டாட்டி யாரது? இங்கிட்டு வா, ரீடு போயிரும். அப்புறம் அந்த மைக்கில பாடிடுவாரு, பாத்துக்க. நான் என்ன செய்வேன்? கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதிந்த சோளக்கிளியே.
சந்தையில கொண்டாந்த சேலையில சாயும் இன்னும் விட்டு போகல கோயிலுக்கு முந்தான ஓரத்தில நேர்ந்து முடிச்ச கடன் தீரல மானே மானே உன்னை தானே நானும் தவிச்சேன் சின்னக்குள்ள ஒன்ன கீழே செய்தி சொல்லும் செல்ல கீழே என்னுடைய பேரை கேட்டதாருகிலே கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு ஊரில் இல்ல ஊரவி இந்த கூண்டுக்குள்ள போடவிந்த சோழகிலே ஜம்பூராஜா மாதிரி புள்ள பெத்துருவா போல போ இவ்வளவு கிடமாட்டுல விழுறணும் தங்கச்சி வர்றது மாதிரி கிட்டி தப்பா தவறா செய்யக்கூடாது பள்ளிக்கண்ணு வாங்கம்மா கடல புள்ள நேசத்துக்கும் சிவத்த புள்ள பாதத்துக்கும் அகமன காட்சி வந்து தூது சொல்லாயோ வெள்ள புள்ள நேசத்திலே சிவந்த புள்ள வாசத்திலே அழகர் மலை காட்டி வந்து தூவி சொன்னாயோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு செங்குமணி பொங்கலத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா வெடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாதத்துக்கும் அழகர் மலை காட்டி வந்து தூவி சொல்லாயோ அழகர் மலை காட்டி வந்து தூவி சொல்லாயோ ஈக பள்ளி ஆசை வந்து என் மனச பாடுதையா உன்னை நினைச்ச மனசுல எனக்கு ஈக வந்ததையா கொம்புக்குள்ள குருவி ரெண்டும் சொந்தம் கொண்டு பேசுறேன் சொந்தமுள்ள மாமனை தான் ஜோடியாக பார்க்கிறேன் ஊருக்குள்ள பாட்டு தீதி ஒன்று பார்க்கணும் ஊரடங்கு ஜாமத்தில நாம மட்டும் பேசணும் சக்கரத்தை பூசவா வெட்டி ஒன்று போடவா சங்குமணி பொங்கலுக்கு தாலி கட்ட வேணும் ஐயா கடல புள்ள நேசத்துக்கும் சிவந்த புள்ள வாசத்துக்கும் அழகமான காட்சி வந்து தூது சொல்லாயோ மாமி பெத்த மருவி முன்னே மறந்திருக்க முடியலையே மருகி மருகி ஊறி கரைஞ்சு வாட வைக்கிறியே மீசையுள்ள ஆம்பளைக்கு ரோசா ஒன்று போதுமா மிச்சங்களும் மீதங்களும் நீங்க சொல்ல வேணுமா பச்சை கிளி நெஞ்சுக்குள்ள மோக தீய மூட்டுற பாசங்களை காட்டி போட்டு பாவலாவ தாட்டுற வெட்டி கட்டும் ஆம்பளே புத்தி மட்டும் போதலே கோவப்பட்ட லாபமுள்ள எத்துக்கிட்ட பாவமுள்ள வெடல புள்ள நேசத்துக்கும் சிவத்த புள்ள வாசத்துக்கும் அழகர் மலை காட்டி வந்து தூவி சொல்லாயோ வாசமல்லி பூத்திருக்கு வாக்கப்பட காத்திருக்கு வாசமல்லி பூத்திருக்கு வார்த்தை பட காத்திருக்கு சங்குமணி உங்களுத்தில் தாலி கட்டாலே கடல புள்ள நேசத்துக்கும் சிவத்த புள்ள வாசத்துக்கும் அழகர் மலை காட்டி வந்து தூவி சொல்லாயோ அழகர் மலை காட்டி வந்து தூவி சொல்லாயோ நல்லா இருந்தா நீடோடி காலம் வாழ வேண்டும் யாரு அத்தடி பணிவு நல்ல பணிவா இருக்கு நல்லா இருக்கியாத்தா பணிவு இருந்தாத்தே பதவி உயரும் இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருந்தா நீடோடி புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் நல்லா இருந்தா இருக்கட்டும் அண்ணே வணக்கம்ண்ணே மங்களமா இருப்பாயமா ரொம்ப சந்தோஷம் அழைத்த காரணம் என்னண்ணே அப்பா நம்ம 4 பேர்த்துக்கு காட்டுக்கு போய் கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு என்ன சொல்றீங்க காவலுக்கு போகணுமா ஆமா. காவல் பார்க்கணுமா பார்க்கணும். காவலுக்கு போகணுமா ஆ. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும் நல்லாவே இருக்காது நல்லா இருக்காது காவலை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பிள்ளை வரக்காது. அழகாக இருக்காது ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு வாங்க எடுத்து பார்க்கும் பொழுது அருமையானமா இருக்கு அருமையான கூட்டமா இருக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேத்துக்கு எப்படி இருக்கு உனக்கு எப்படி ஏன்டி ஏன் வறுத்து போடுற எனக்கு இந்த புருஷன் வேண்டாம் எனக்கு அந்த புருஷன் தான் வேணும் தங்கப்பாண்டி என்ன கொல்ல பாக்குற நீனு இந்த புருஷனே அந்த கிடாத்திருக்க புருஷனை கேட்கிற ஒன்னே அது சரி சரி இருக்கட்டும்
அடே இருக்கட்டும், இருந்தாலும் உங்க மனசு எப்படி இருக்கு? ஏன் மனசா இங்கே ஆடணும் பாடணும் இங்கே இருக்கணும் போல் இருக்கு. இங்கே இருக்கணும்னா அப்புறம் நாளைக்கு நாடகம் வாங்கியிருக்கமே நாளைக்கு போற ஊருக்கு போகணுமா? இந்த இடத்துக்கு வந்தோடனே எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த பாசமுள்ள பாண்டியரம்மா நீ அப்படி இருக்கு. கற்பழிக்கப்பட்டு விட்டார். ஐயப்பா போய் குளிச்சுட்டு வாங்க மருமையனே. என்னடி செஞ்ச அவர? நான் தான் அப்படியே சொன்னேன் அம்மா கிட்ட, உன்னைய பிடிக்கல அவரதான் பிடிச்சிருக்குன்னு. சரி சரி, அப்பதான் கொஞ்சம் 200 ஏத்தி தருவாரு. இருந்தாலும் ஆரியம் கூத்தாலும் காரியத்துல கண்ணா அதாம எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால பறவைலாம் வந்துருச்சு. ஒரே வரட்டு. ஆமா, சும்மா விரட்ட கூடாதுமா, ஆடி பாடி பறவைகளை விரட்ட வேண்டும். ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்ல, ஆடி பாடி பறவை விரட்டணும். அப்படியா? அப்பா என்ன சொல்லிருக்காரு? மனம் பாடி பறவைகளை காணம் பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி விரட்ட சொல்லி. பாடிடலாமா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நாளே ஆட்டம் தான். அருக்கு சுருக்கு மாடிட்டு நாரதர் ரெடி ஆயிட்டாரு. அதனால அப்படியே மங்காளி திருப்பவன ராமையா அப்பாவுக்கு பிறந்த அவரும் தெய்வமா போயிட்டாருப்பா. போயிட்டாரு. சரி, ஆசை குத்தவள்ளி
போட்டு அமைக்க விடாதீங்க அந்த பெரிய எடுத்து போய் தெரிய முடிச்சு தெரியல பெரிய கலட்டு முண்டையா இருப்பா அவருக்கு ஆத்தாடி நான் தப்பிக்கிறது பெரிய காரியமா அவள இருக்கு முரட்டு குத்தா குத்துறாளே அதானே ஏய் ராதா உன் மக உன்னை மிஞ்சிட்டாளே மகளா ஆலலமா ஆலலமா ஆலலம் வர்றா ஐயா ஐயா என்ன பண்ணுவேன் சூ பாவம்பரி அம்மா எங்கடா இருக்கு எங்க தண்ணி கிடக்கு கண்டிலான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்திரவேல் தேவர் நினைவாக அவரது மகன் செந்தில் பாண்டியன் ஆல்ரவுண்டு மதன்ராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். வாங்க போ பச்சை நீராவும் அவள் திருமேனி மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் அவள் வெண்மணிதம் அவன் திருவுள்ளம் மழகளிலே பழ நிலம் கண்டேன் திருமாலவன் கருணகி அருள் கண்டேன் மலர்களிலே பல மனம் கழுதே திருமாலவன் கருணை முகம் கழுதே அதிகமர்க்கும் அருள் ஊட்டு அஜகுல பிள்ளை விளையாட்டு அதிகமர்க்கும் அருள் ஊட்டு மலர்களிலே மழ நிலம் கண்டே திருமாலவன் கருணகி அருள் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் கருணை முகம் கண்டே மழகளிலே பழ நிலம் கண்டே திருமாலவன் கருணகி அருள் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் கருணை முகம் கண்டே மழகளிலே பழ நிலம் கண்டே ஓடுபோ நாராயண அறிவனம் நாராயண மகன் இவரங்க மேடையில் நாரதராக வேடம் எடுத்துக் கொண்டிருக்கும் சிம்மனப்பட்டி சேர்ந்த ஜெயபார்த்தி அவர்களுக்கு உலகம் சார்பாக பொன்னாட போட்டிருக்க உருவப்படுகின்றார்கள். பொன்னாடை அணிவித்து
கோளாறு சேர்த்த மாவட்ட கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுற்று வட்டார நாடக ரசிகர் மக்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம். ஆக உப்பட்ட பெருமை கூறுகிறோம். ஓடுபோ நாராயண நமக, அறிவனுமோ நாராயண நமக, அறிவனுமோ நாராயண நமக. பராமரத்தை விருந்தோண்டி பரத்திலே செம்மொன்றி சிவத்தில் சத்து தோன்றி சத்துக்கு நாதம் தோன்றி நாதத்து வந்து தோன்றி விந்துவிடையே சதாசம் ஒன்றி சதாசத்திர மைசுரன் சதாசிவத்தில் ருத்ரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிட பிரமா பிரமாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்வு வாய்ப்பு விட தேவு தேவடைய அப்பு அப்படியே பிரதிவு நரமுக பட்சிகள் தாவர சங்க மாதிரிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி வெளி ஒடுங்கடுவா ஒடுங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா. அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்பாரர் சன சுதசர் என நாமரப்பத்தை செய்தார். அவரோடு சோழனை கண்டு வணங்கி ஆசிபட்டு சர்கை கிருகை யோகம் ஞானம் என்ன மந்திரனை கட்டு தனக்காடு முடிவு ஆசைப்பட்டனர். அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி சுமப்பட்ட போது அவர் மடிக்கு நாடும் ஆத்மாவில் வருஷனும் கட்டவிட தக்கனும் பிறகு தொக்குளிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்து கண்ணிடும் ஆங்கரசர் முகத்திலும் கிருது கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்துக்கு ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தவையினார் தக்கன் கொடுத்த சாபத்தில் கிடங்க சிரசாபட்டது 1008 குரு தெரியாம இந்த பின்னணி இப்போதைக்கு கொடுக்குறீங்க. முத என்ன சாமி இது வரைக்கும் பேசும்போது வாட்சியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஆதரவா இருக்கு நினைச்சேன். தலை வெடிக்குதுன்னு சொல்லி அதுக்கு நீங்க வாட்சிங்கன்னா என்ன அர்த்தம்? நீ அதுக்கு வாட்ச மாதிரி தெரியல, எப்படா தலை வெடிக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பார்த்து கவனமா இருக்கணும். அப்படி ஒருவேளை தலையில வெடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் பக்கமான 4 பேருமே சேர்த்து கூட்டி வளர்ந்துருக்கேன். அங்க போய் 3 நாடகம் போடுறோம், விட்டக்கூடாது யாருமே. சரி பக்கத்தூர்ல எடுத்துக்கொண்டு தப்பு இல்லைங்க. ஆக அவ்வளவு பெரிய பெருமை கிடங்க இந்த சுந்தர பூமி எல்லாருக்கும் சிறப்பு சத்து கொடுத்தாலும் இப்பேற்பட்ட இடம் எவ்வளவு பெரிய அருள் பாடும் தெரிதலும் பாகும் வெறுப்பும் இவை நாடு கடந்தற்கு நான்கு கொலசை துங்க கரிமுகத்து தூய்மணிய நீ எனக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா என்று எல்லா வள பெருமானி பாதப்படுவோம். செல்வக்கானாபாதிகே எங்கள் கூட சித்தி விநாயகனே, செல்வக்கானாபாதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வக்கானாபாதிகே எங்கள் கூட சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொடுமே என்றும் சீருடன் ஆழ்பவனே, செல்வக்கானாபாதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணமே பிள்ளை முக ஆனந்த பூரணமே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணமே பிள்ளை முக ஆனந்த பூரணமே, கீதையை எழுதி தந்த மக தும்பி கீர்த்தி விநாயகனே, கீதையை எழுதி தந்த மக தும்பி கீர்த்தி விநாயகனே, செல்வக்கானாபாதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. வெற்றி கொள்ள வார்த்துக்க தந்தவனே, ஆமனார் மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, கீதையை எழுதி தந்து மகத்தும்பி கீர்த்தி விநாயகனே, ஈவனை திருத்தி வந்து அன்பால் விமோசனம் செய்தவனே, செல்வக்கானாபாதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே. உடனிக்கும் வல்லவ கணபதியே, எல்லாத செயலெல்லாம் உடனிக்கும் வல்லவ கணபதியே, பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொடுமே என்னை என்றும் சீருடன் ஆழ்பவனே, செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே.
விநாயகனே சித்தி விநாயகனே என்று எல்லா வல்ல பெருமாள். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அவ்வளவு பெரிய பெருமையானவர் போட்டக்கூடிய ஆட்டப்படத்த அந்த பூமியில் விநாயகர் பெருமை எங்கும் சிறப்போடு இருக்கிறது. மதுரை நாடக சங்க சட்ட ஆலோசகர், அரசு வழக்கறிஞர், மொச்சிகுளம் ஈர்ப்பு மதுரை சக்கரவர்த்தி என்ற அண்ணா விஜயவாண்டியன் அவர்கள் நாரதா வேடநாயகர் சேவத்தினர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். அருமை அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். எங்கு சென்றாலும் ஒரு ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு இருக்கும். அதனால அண்ணனுடைய ஆதரவுக்கு மத்தியில் அன்பளிப்படுத்த பெருமை செய்த நல்ல உள்ளங்கள் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அப்பேற்பட்ட பெருமையா இடம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளந்தறிந்தாருக்கு சீவனையை சிவலிங்கம் கள்ள புடர்ந்ததும் காணமணி விளக்கா என்ற எண்ணத்தில் பெருமை இழந்து உலக போட்டக்கூடியவர்கள் உள்ள இருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட பெருமையா இடம் சபையிருந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயம் பேசாமல் பழகிட்டாப்ல. எப்பேற்பட்ட சபை இருந்தாலும் இந்த வனத்துக்கு ஈடு எந்த வனமும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமையினா முருகனுடைய திருவிழா உண்டு. வேலுமணி துணையப்பா வேதனைய தீரப்பா நாலு முழுதர் மக்கப்பா நமசிவாயம் துணையப்பா திரு செந்தூர் வடி வேணப்பா எமது சிந்தகட மாரியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூலமந்திர சேர்க்க சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை செத்த அந்த சுப்பிரமணிய குடிக்கும் சுந்தரபூமி. அப்பேற்பட்ட பெருமை 1000 பெருமை இருந்தாலும் இந்த கணம் இன்ன வரைக்கும் கலகலப்பா ரொம்ப சுதந்திரமா போயிட்டு என்ன அர்த்தம்? இது சாதாரண சோலை அல்ல. அந்த பழமுதிர் சோலை மிஞ்சக்கூடிய எங்கள் பாண்டி கோவில் நடத்த பூஞ்சோலை பூஞ்சோலை. என்ன சாமி என்ன சொன்னீங்க? கையை கும்பிடுறத பார்த்தா நீங்க பழமுதிர் சோலை போயிருப்பீங்க. பாண்டி கோயில் பூஞ்சோலையா? ஆமா. 11 மணிக்கு திறப்பாங்க. 190 ரூபா கொடுத்தா ஒரு கப்பு 4 தண்ணி போலாம், ஒரு முட்டை ஒரு தண்ணி கேனு. என்ன அம்பிட்டு வரும் சொல்லிக்கிட்டு அந்த பூஞ்சோலை பத்தி பேசுற தம்பி. வேற எந்த கடை நான் சொல்லிக்கிட்டு இருக்க சோலைகள் இந்த உலகம் போட்டக்கூடிய அந்த சோலை இந்த பூஞ்சோலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க உணம்னா உள்ள போய் மறுபடிய முடியாது. இந்த சோலைக்குள்ள உணம்னாலும் எங்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய விஷயம் தானே. ஏன்னா சில பேர் ஆக முடியாம தவிக்கிறா. நீ ஆயிட்டீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஏற்கனவே பூஞ்சோலை மெம்பர் பல பேர் இருப்போம். ஆக அப்பேற்பட்ட தன்மைக்கு மத்தியில் இந்த இடம் இன்ன வரைக்கும் பெருமை சத்து கொடுக்க கண்ணுடைய திருவிளையாடல் போட்டக்கூடிய ஆட்டப்படுத்த புண்ணிய பூமி எல்லோருக்கும் சிறப்பை சத்து கொடுக்கிறார்கள். எனவே அற்புத பெருமைகள் சொல்லக்கூடிய இந்த இடம் இருந்தாலும் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதகிலே கண்ணன் பார்ப்பவர் கல்விக்கு தெரிவேன் என்றாள் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதகிலே கண்ணன் பார்ப்பவர் கல்விக்கு தெரிவேன் என்றாள் பாரதத்தில் கண்ணன் காத்தடித்தானவள் வீணாவன் கடுமடையில் அவள் குடையாவன் காட்டடித்தான் அவள் வீராவாள் கடுமலையில் அவன் குடையாவாள் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான் கையாவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றாள் கீதகிலே கண்ணன் சிறகினிலேதான் அவன் பிறந்தான் மடைதனில் வேறு மழை புகுந்தான் இணையினிலேதான் அவன் பிறந்தாள் மனையிலேதான் மனை புகுந்தாள் உறவறியாத குழந்தை சொல்ல உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றாள் கீதகிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றாள் பாரதத்தில் கல்லு அழகா கதவு அவன் வீடு அங்கே என்பது அவன் ஏடு அடையா கதவு அவன் வீடு அங்கே எழுபது அவன் ஏடு அடைக்கலம் கொடுப்பான் நடப்பது நட
நடக்கும் அமைதியுடன் நீ நடமாடு நடமாடு. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கள்ளல் பார்ப்பவர் பார்ப்பவர்களுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே அன்புக்கரங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சாத வணக்கம் வணக்கம் நன்றி நடிகர் வணக்கம். ஆக அவ்வளவு இடம் எல்லா விட இந்த தொலையில் ஒப்பற்ற பெருமையும் மகிழ்ச்சி நடக்கக்கூடிய புண்ணிய பூமி. ஏதேனும் சத்தம் வருகிறதா என்று திசையை ஆராய்ந்து பார்த்தால் எப்பற்ற பெருமை இருக்கிறது சத்தம். உலகம் மட்டக்கூடிய உத்தமான காலம் இப்பேற்பட்ட காலமனை விழுந்து இவ்வளவு பெரிய சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்காண்டா இவர்களுக்கு ஈடுகளை யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட பெருமை மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, போலவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி ஒட்டுமொத்த வள்ளி ஒன்னா சேர்த்து பார்த்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடுநடை எந்த வழியால் முடியாது. ஆக அப்பேற்பட்ட குரல் வளம் பேசக்கூடிய ஆற்றல் முருகனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கூட நினைச்சேன் வந்த இடத்துக்கு வள்ளி மட்டும் அழகு, மத்த யாருமே அழகு இல்லையோடு வள்ளி மட்டுமே அழகு. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்த்து பெருமை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக அவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் தடம்பதிய நடக்கக்கூடிய மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடிய மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் ஐயா அவர்கள் போலகத்தோடு பாடிட்டு மற்றவர்கள் போவான் ரோகத்திற்கு தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தீபம் தந்த தங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தீபம் தந்த தங்கம். அவர் தீபம் தந்த தங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தீபம் தந்த தங்கம். அவர் தீபம் தந்த தங்கம். தேவரன் சிங்கோ பட்டம் பதவி பணத்தின் மீது பட்டு வைத்ததில்லை. அவர் பட்டு வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானம் உள்ளை. பட்டம் பதவி தட்டு ஏழாம் பதவி வைத்ததில்லை. அவர் பட்டு வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானம் உள்ளை. ஆதி வேத தோகமெல்லாம் தேவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தை கண்பில் இல்லை. கொண்டும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை. அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவரன்னும் சிங்கம் அவர் முத்துராமலிங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தீபம் தந்த தங்கம். அவர் தீபம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி. அவள் இந்த மண்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றி வைத்த ஏனி. அவள் நாவில் நின்றவள் வாணி. தேசபக்தி தெய்வ பக்தி என்றும் கொண்ட ஞானி. அவள் இந்த மண்பு தோணி ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றி வைத்த ஏனி. அவள் நாவில் நின்றவள் வாணி. மேட ஏறி பேச வந்தார் மக்கள் வெள்ளம் கூடும். பகை மருண்டு எழுந்து போடும். வாழ பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் பாடும். அவரை தெய்வம் போட்டி பாடும். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். தேவரன்னும் சிங்கம் பசும்பொன் முத்துராமலிங்கம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். பெருமைகள். நன்றி வணக்கம் வணக்கம். தெய்வ திருமான் தேவரையா பாடலை பாடியதற்காக பொதுகில கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன் ஆசாரி அவர்கள் நாரதர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அருமை நல்ல உள்ளங்களுக்கு அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் நன்றி. அத்தனை பெருமை ஐயா அவர்களே சாரும் அவர்கள் போலதான் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். அதனால அன்புக்கரங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி.
தேவரையா பாடலை பாடியதற்காக எஸ்பி கோட்டை காளிமுத்து சிஆர்பிஎஃப் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு சொல்வார். அருமை உள்ளங்கள் அருமை என்னாரவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம். ஆக அத்தனை பெருமளுக்கு பிரச்சனைக்கூடிய பெருமையாக ஒப்பற்ற பெருமைசர் கூடிய சுந்தர பூமி. ஆக வந்த இடத்துல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல செல்லக்கூடிய பெருமையை வைத்துக் கொண்டு போனோம்னா அந்த வாழ்க்கை என்னைக்கு பெருமையை சேர்க்கின்ற ரோக்கத்து கணக்கு பொற்பாதம் அணிந்து பெருமையை கொடுத்து கொண்டதாலும் இது உருவ பெருமானுக்கு வடம் 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் பெஞ்சவர்கள் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படிப்பட்ட முருகனது மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய புண்ணிய பூமி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை என்று போட்டக்கூடிய பொன்னான ஆய்விடத்தில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சி இளம் இந்த குறிஞ்சி இடத்துடைய பெருமைகள் எல்லா உள்ள பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கார்கள். அப்பேற்பட்ட பெருமையானவர்கள் ஒருத்தருக்கு தனிப்பட்ட கணக்கு இருக்கும். யதார்த்த வாழ்க்கையில எதை வச்சு நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் அதை வச்சு போயிட்டே இருக்கணும். சிலருக்கு வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பை சரியா பயன்படுத்துறது இல்ல. என்ன நினைக்கிறது, ஒரு ஆள் போன பாதையிலே போனோம்னா அடுத்த ஆளுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நினைச்சு போறது. ஒரு ஆளுக்கு ஒரு பாதையில வெற்றி கிடைச்சிச்சுன்னா அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதே பாதையில போலான்றது தவறு கிடையாது. ஆனா எல்லாருக்கும் வெற்றி கொடுக்குமா அப்படின்னு இங்க சிக்கல் அதிகமா இருக்கு. அவரவருக்கு ஒரு தனி பாணியை வளர்த்துக்கணும். நம்ம ஒருத்தர் இருந்தா அப்படியே புலவத்துல ஒரு வெங்காய வியாபாரி வெங்காயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஏத்திக்கிட்டு நம்ம காந்திரமல ராமர் அவர் மாதிரி இருக்கீங்களா, இந்த வெங்காய வியாபாரி வெங்காயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஏத்திக்கிட்டு போக பார்த்தாப்புல உள்ளூர்ல வித்து பார்த்தாரு. உள்ளூர்ல வித்தோம்னா எத்தனை விற்கிறது, திரைக்கடல் ஓடிக்கும் திரவியம் தேடுற மாதிரி கொஞ்சம் காடு கடந்து போவான். கொஞ்சம் கடல் எல்லாம் தாண்டி போய் அங்கிட்டு வித்து பார்ப்பலாம். வெங்காய மூட்டை எல்லாம் ஏத்திக்கிட்டு கப்பல்ல வழியா போன நேரமா நம்ம தெரியல. பக்கத்துல மிகப்பெரிய ஒரு பாறை ஒண்ணு ஒரு தீவுல தடுக்கி நிப்பாட்டிருச்சு. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒண்ணும் இல்லாம அப்படியே நிக்கிறாப்புல திகச்சு போய் வெங்காய முட்டை வச்சுக்கிட்டு அந்த தீவுக்கு சொந்தமான ஒரு கூட்டம் உள்ள இருந்துச்சா. விறுவிறுன்னு வந்தாங்க. யாரு நின்று ஆளு பக்கம் பூசா இருக்க, என்னது இதெல்லாம் என்ன அப்படி கேட்க, இல்லையா நான் அப்படி வரும்போது இந்த மாதிரி தடுக்கி நிப்பாட்டிருச்சு. அப்படியா இது என்னது, வெங்காயமா எடுத்து பார்த்துருக்காங்க, கடிச்சிருக்காங்க, புதுசா இருந்திருக்கு. இதனால வரைக்கும் இப்படிப்பட்ட சுவையை பார்த்தது இல்லையா. நீ என்ன பண்ற, வெங்காயத்தை கொடுத்துரு, பெருமையா தான் இருக்கு, கொடுத்துரு என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக எங்கிட்ட இந்த பொருளை வச்சுக்கன்னு சொல்லி தங்கத்தையும் வைரத்தையும் கட்டி அவன் பக்கம் அனுப்ப. நம்மளுக்கு என்ன ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா அது வெங்காயத்துக்கு அந்த இடத்துல இப்படிப்பட்ட யோகமா, திண்ணையில வந்து திடுக்குன்னு வந்துச்சா யோகம் மாதிரி இப்படிப்பட்ட யோகம் சொல்லி ஒட்டுமொத்த காசியை வந்தேன், ஊருக்குள்ள வந்தேன், வீடை கட்டினேன், பணக்கார செல்வ செழிப்பா மாறிட்டார். பக்கத்துல வெள்ளப்பூடி வியாபாரி ஒருத்தர் இருந்தாரா, அவர் பார்த்து கேட்டாப்பிள்ளையா நேற்று வரைக்கும் சும்மா தெரிஞ்சு இன்னைக்கு மூட்டையை கட்டிட்டு இவ்வளவு வீடு வாசல வச்சிருக்க, எப்படா நடந்த சங்கதி என்னன்னு கேட்க அவன் பார்த்திருக்கேன். நடந்த சம்பவத்தை மறைக்காம சொன்னாடா, நல்ல மனுஷனா இருப்பான் போல. இந்த மாதிரி போனேன், கடலுக்குள்ள ஒரு இடத்துல தடுக்கி நிப்பாட்டிருச்சு. அந்த தீவுக்கார ஆளு வெங்காயத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தங்கத்தையும் பொண்ணையும் கொடுத்து அனுப்புனாங்கன்னு சொல்ல பார்த்தேன். ஓ அப்ப நம்மளும் போனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்மளால வெங்காய மூட்டை ஏத்துற மாதிரியே வெள்ளப்பூடு மூட்டையெல்லாம் ஏத்திக்கிட்டு போன தடவை நின்றது யதார்த்தமா முட்டி நின்றது. இவன் மெனக்கட்ட அந்த இடத்துல பாறையில கொடுத்து நிப்பாட்டி அதே போல கூட்டம்லாம் உள்ள இருந்து வர யார் நீன்னு கேட்க, ஐயா எங்க ஊர வெள்ளப்பொடி அவரிக்க நாடு, என்ன அது வெள்ளப்பூடுங்க எடுத்து கடிச்சு பார்த்துருக்கா, பூசா இருக்கு, சுவை நல்லா இருக்கு, இதை கொடு அப்படின்னு முட்டையும் வாங்க. அவன் பார்த்திருக்கேன், பரவாயில்ல இன்னைக்கு தங்க வெள்ளி வரப்போகுதுன்னு சொல்லி வெள்ளப்பூடெல்லாம் வாங்கிட்டு அவன்கிட்ட வாங்கின வெங்காய தட்டி வெந்ததை கட்டினாங்களாம். அப்பதான் தெரிஞ்சுவானா சில பேருக்கு வெங்காயம் கிடைக்கலாம், சில பேருக்கு பொன்பொருள் கிடைக்கலாம். எது கிடைச்சாலும் இருப்பது என்னமோ அதை வச்சு சிறப்பா வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி வழியில ஒரு 5 ரூபா காசு கிடந்துச்சுன்னா வழி முச்சுன்னு பார்த்துக்கிட்டே போவாங்க, இன்னும் கிடக்குமா அப்படின்னு. அது மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் யதார்த்தமா அமையும். அதுக்காக எல்லா சொல்லும் அமையுமான்னு சொல்ல முடியாது. இருக்கிறது எதுவோ அதை வைத்து பெருமைப்பா வாழ்ந்து கொண்டார் அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் சிறப்பு சேடும் என்ற நோக்கத்து கிடங்க இந்த வனம் எப்பேற்பட்ட பெருமையோட சுந்தரபூமி இருந்து கொண்டாலும் மேலும் அவர்கள் பெருமையை பாடுவதமாக அஞ்சாத சிங்கமடா அகிடம் போட்டும் தலைவரடா, அஞ்சாத சிங்கமடா அகிடம் போட்டும் தலைவரடா, என் குலமும் பார்த்துகின்ற முத்துராமலிங்கமடா, என் குலமும் போற்றுகின்ற முத்துராமலிங்கமடா, அஞ்சாத சிங்கமடா அகிடம் போட்டும் தலைவரடா, என் குலமும் போற்றுகின்ற முத்துராமலிங்கமடா. நீதிகளை
வணக்கம் 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 வணக்கம். உட்கார்ந்து 4 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே பசும்பொன் தேவரையா புகழை பாடியதற்காக கண்டிலான் வே ஆறுமுகம் அவர்கள் நாரதர்களுக்கு 50,000 கொடுக்கிறார். அருமை அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றிகள் வணக்கம். ஆக அப்பேற்பட்ட பெருமைகள் நினைவாற்றல். சில பேர்களை பத்தி பேசுறோம்னா காலத்தால் அழிக்க முடியாத சுவடுகளை பைத்தவர்கள் பேர். அப்படிப்பட்ட பிறப்பு பூலகத்தில் 10 11 இத்தோடு இது ஒன்றும் போறது வாழ்க்கையில் தனக்கான இலக்கு தனக்கான வாழ்க்கை முறைகள் எல்லாம் சரியா கடைபிடித்தோம்னா வாழ்க்கை அன்னைக்கு பெருமையை போட்டுமார். நம்மால் சொல்றார் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பிறந்தகை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நம்மால் சொல்றார். முறைப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் இல்லாம ரொம்ப சிறக்கமா வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை இன்னைக்கு பெருமையோடு இருக்கும். அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தனா எது சரியோ சரியான வாழ்க்கை பாதையை கடைபிடித்து வாழக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு. பூலகத்தை எல்லாராலையும் ஒரு பேச்சை பேசிட முடியுமா சொல்ல முடியாது. ஒரு மேடை பேச்சாளருக்கு அடிப்படை தகுதின்றது ஒரு மேடையில் எதை பேசணும்ன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் எதை பேசக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தாத்தே தலை சிறந்த பேச்சாளர் பண்ண முடியுமா. மிகப்பெரிய ஒரு தலைவனா வர்ற வரைக்கும் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட இடத்துல காதை பொத்திக்கிறோம். 1000 விமர்சனம் வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி வருத்தப்படவே கூடாது. ஒரு இடத்துக்கு பதவிக்கு வந்துட்டோமா வாயை பொத்திக்கிறோம். யாரு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது. எந்த இடத்துல தேவையோ அங்க மட்டும் பதில் சொல்லணும்னா அது ஆக சிறந்த பெருமை நம்மால் சொல்றார். அப்படிப்பட்ட பேச்சு எல்லோரும் மயக்கக்கூடிய பேச்சு ஐயா அவருடைய பேச்சு. 1933 பெருமைக்குரிய நம்ம முதுகுளத்தூர் பக்கத்தில் உள்ள சாயல் குடியில ஆரம்பத்தில் விவேகானந்தருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார். சேதுராம செட்டியார் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சப்பனால பேசுறதுக்கு மதுரையிலிருந்து ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியாச்சு. கிருஷ்ணசாமி பாரதின்னு அவருடைய பேரு. கடைசி நேரத்தில் பேசுறதுக்கு போட்டதுனால வர முடியலையா என்னால வர முடியல வேற ஆள் வச்சு பேச வச்சுக்கன்னு சொல்ல வேற ஆள் வச்சு பேசுங்கன்னா எங்கிட்ட வந்து பேசுறது. கடைசி நேரத்தில் பார்த்தாங்க நிகழ்ச்சியை தடைபற்றும் போல என்னடா செய்யறேன்னு பார்த்தாரு. இந்த நேரத்தில் விவேகானந்தரை பத்தி பேசுறோம்னா இன்னொரு பேச்சாளர் தயார் பண்ணணும். யாரை வச்சு தயார் பண்றது? கடைசி நேரத்தில் சுத்தி முத்தி தேடி பார்த்தாரு ஒருத்தருமே இல்லை. அப்பதான் பக்கத்தில் ஐயா அவர்கள் எஸ் இளந்தைக்குளம்ன்ற ஊருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. நேர பார்த்தாரு ஐயா அவர்களை தவிர யாரும் அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியாது. நேர போனாங்க ஐயா வாங்கய்யா இந்த மாதிரி பேச போட ஆள் வரல நீங்க வந்தாதான் இந்த இடம் பூர்த்தியாகும். நிகழ்ச்சி தடைவிடாம இருக்கணும் நீங்க வந்தாதான் காரியம் சாதிக்க முடியும் வாங்கய்யான்னு சொல்ல அவர் பார்த்தாரு. நம்ம ஒருத்தர்னால அந்த நிகழ்ச்சி பூர்த்தி ஆகும்னா போறதை பத்தி பிரச்சனை இல்லை போவான் அப்படின்னு போனாரு. மேடைக்கு போனாரு. யாரை பத்தி பேசணும்னு கேட்க அப்பதான் சொன்னாராம் இந்த இடத்துல விவேகானந்தரை பத்தி பேசுங்கன்னு சொல்ல மேடையில போய் ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசுங்கன்னா எத்தனை பேர் பேச முடியும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே 1 மணி நேரம் ஒரு ஆள் சொற்பொழிவு பேசுறாருன்னா அதுக்கு பல மணி நேரம் படிச்சிருக்கணும். அப்பதான் 1 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்ற முடியும். அப்ப அந்த மேடைக்கு போய் விவேகானந்தருடைய பெருமைகளை பேச சொன்னதுக்கு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விவேகானந்தருடைய பெருமைகளை பேசிய மாபெரும் ஒப்பற்ற தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அதனால இன்னைக்கு அவருடைய புகழ் பேசிக்கிட்டு இருக்கு. நினைவாற்றல் பேசுமாற்றல் பழக்க வழக்கம் பண்பாடு இப்படி எல்லாத்திலையும் தலைத்து ஓங்கி நிற்கிறனாலதே காலம் கடந்து இத்தனை தலைமுறைகளாக அவரை புகழ நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். ஆக அவ்வளவு பெரிய சிறப்பு. அவருடைய வழியை நம்ம என்னைக்கு சிதைத்து விடாமல் கடைபிடித்து கடைசி வரைக்கும் இந்த கண்ணியம் அடியாமல் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை கிடங்க இந்த இடத்தில் வாழ்ந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமையாக இடங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனி பாதம் பட்டா அற கூட பாலாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க தோராக்கி தெற்கு ராதா வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே பெண்கள் வருது செய்தி சொல்லுது இவரவர் அதுக்குள்ளே ராஜகாளி அம்மனுள்ள சோழையூர் கோவிலிலே சூட கொடுத்தும் சோதி தெரியும் மன்னரவர் கட்டுக்குள்ளே கட்டிடம் காலையன கட்டு காவல்கள் இருக்கட்டு எட்டடி ஜெய்கையன திக்கு எட்டும் தான் தீரிக்கிட்டு வருவா சேதுபதி உண்மை கூறி நீதிபதி ஒரு சனங்க வாத்த வேணுங்க பொங்கு மந்த தீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க ஜோராக்கி போ
ஊரா கொள்ளையடிச்சா ஒத்தையிட போதிடுவா சூட காத்து வீசினாலும் சாந்திடாத அடமாறோ சின்ன மருது பெரிய மருது உலகவ காத்து நிற்பா பாண்டிய பூமியிலே கைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே எங்கள் மன்னவர் பேரிருக்கும் பொதுவாய குளமோ தந்திரதமும் குளமோ பொதுவாய குளமும் தந்திரதமும் குளமும் போட்டி புகழும் பாடி மகிழும் சமணிப்பட்டி காரணி சந்திரன கூப்பிடுங்க தாராட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க ஜோராகி போட பரவாங்கை பட்டு புட்டா மண்ணும் கூட பொன்னாகும் மன்னவரின் பாதம் பட்டா பல கூட பாடாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேரு வரும் உபரமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. நன்றி வணக்கம் 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சாத வணக்கங்கள் ஆக அவ்வளவு பெரிய பேச்சாற்ற படத்தை ஐயா அவர்கள் சிறப்பு ஏராள நாளும் உண்டு ஆக அவ்வளவு பெரிய காலக்கணக்கில் உண்டு ஆரம்பத்தில் முக்கிய தலைவர்களை அழைத்து பேச சொல்லக்கூடிய வழக்கங்கள் பர்மா நாட்டு மக்களுக்கு இருந்ததா பார்த்தாங்க முக்கியமான பேசக்கூடிய பிரபலத்தில் அழைத்து பேசுற மாதிரி தென்னகத்திலிருந்து ஐயா அவர்களையும் பேச கூப்பிட்டாங்களாம் வாங்க ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் மோனாப்பில் இருந்து போகும் பொழுது அந்த நாட்டுடைய வழக்கெண்ணம் கட்டியன்னா அங்கே உள்ள மரபு இருக்கும்ல பெண்கள் கூந்தலை தரையில விரிச்சு முக்கிய தலைவர்களுக்கு அந்த கூந்தல் மேலே மிரிச்சு வர மாதிரி அவங்க நாட்டு வழக்கம் இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்துருக்காங்க பெண்கள் கூந்தலை விரிச்சு அது மேலே நடந்து வரணும்னு பார்த்தாரு ஐயா என்னையா பழக்கம் பண்றீங்க என்ன பண்றீங்க என் நாட்டில் தாய் பராசக்தி மீனாட்சின்னு கையெடுத்து நாங்க கும்பிடும்போது நான் போய் இந்த செயலை செய்யலாமா என்னால் செய்ய முடியாது பெண்கள் கூந்தலை முதிச்சதுன்னா உள்ள ஒரு மாதிரி வந்து பேசணும்டா அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வரல என் தாயகத்துக்கு திரும்புறேன்னாரா பார்த்தாரு வர இடத்துல இவர் போய் திரும்ப என்ன அர்த்தம் வேணாம் இந்த மரபு வேணாம் சொல்லி தங்கள் நாட்டு வழக்கத்தை எந்த ஒரு தலைவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாத அந்த பருவா நாட்டு மக்கள் தென்னகத்திலிருந்து வந்த பசுமொன் தேவர் அவர்களுக்காக தங்களுடைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டார் என்பது செய்தி ஆக அப்பேற்பட்ட பெருமை இருக்கு சில பேர் வரலைன்னா போயான்னு சொல்ற காலம்லாம் இருக்குல்ல சில பேர் வர்றாங்க நாடத்துக்கு வர முடியலனே நீங்க வந்துருங்க நம்ம கூப்பிடுறோம் சில பேர் குறிப்பு கேட்குறான் ஒரு சட்ட சூழ்நிலைக்கு மேல ரொம்ப செருக்கு பண்ணா நீ போய் அடுத்தால பார்த்துக்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்ன வரைக்கும் அப்படிலாம் போக வேணாம் உங்களுக்காக எங்க மரபை மாத்திக்கிறோன்னு மாத்தி வைக்கிறான்னு பெரிய விஷயம் தானே அடே எது நாடகம் இருந்தால் வாங்கினே அப்படி கூப்பிடுறது வேற கிடக்கு உங்களுக்கு எந்த தேதி இருக்குன்னு சொல்லுங்க அந்த தேதிக்கு நாடத்தை வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாக வரவேற்பு ஆக அது போல பல்வேறு தலைவர்களுக்கு மத்தியில் அவருடைய சிறப்புன்றது போற்றுதலுக்குரியது அவ்வளவு பெரிய சிறப்பு எவ்வளவு பெரிய பெருமைகள் இருக்கின்றார் இன்னும் மட்டும் இல்ல எக்கச்சக்க சிறப்பு காசி பல்கலைக்கழகத்தோட அவர் பேச போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் பயின்ற மாணவர்கள் இருக்கும் பொழுது ஒரு பார்த்தாரு இங்க இருந்து போனவர் என்ன பேச போறோம் நினைச்சாங்க ஆனா ஐயா அவர்கள் பார்த்தாரு கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக ஆங்கில புலமைகளையே அத்தனை விஷயத்தை சொல்லி முடிச்சாராம் ஆங்கிலத்தில் சொல்லி முடிக்கும் போது அந்த கல்லூரியினுடைய பல்கலைக்கழக வேந்தர் பார்த்தாரு எத்தனையோ நாடுகளை எத்தனையோ இடத்துல ஆங்கிலம் பல்வேறு இடத்துல ஆட்சி செய்கிறது ஆனா தென்னகத்திலிருந்து வந்த பசுமொன் தேவரவர்கள் சற்று நேரத்தில் இந்த ஆங்கில மொழியையும் ஆட்சி செய்து விட்டார் சொல்லி பெருமை பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாத்திலும் புலமை பெற்றவர் அதனால அவருடைய பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கான் இன்ன வரைக்கும் பேசக்கூடிய ஆட்டப்படுத்தவருடைய புகழ் என்னைக்கு பெருமை எடுக்கும் அதனால முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஊர் பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கும் தம்பி ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாடு வயதினி நான் வாழுகின்றேன் அவளை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக
பேசும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காதல் உள்ளும் அன்னை என வந்த உள்ளோ தெய்வமன காவல் சொல்லும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாடு பிரிவு பிள்ளை முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாரே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராதாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராதாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா கோடாவின் இதழ்களை போல் தீராத மாதமடா விழிதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக